ஒரு அழகான காடு. அந்த காட்டில் ஒரு முயலும் ஆமையும் வாழ்ந்து வந்தனர். அங்கே ஒரு நாள் ஆமை மெதுவாக இலைகளை சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. அப்பொழுது அங்கே வந்த முயல் அதன் மெதுவான நடையை கேலி செய்தது. ஏ ஆமி, என்ன இது? இவ்வளவு மெதுவா இருந்தா நீ எப்பதான் சாப்பிட முடிப்ப? நீ சாப்பிடறத பார்த்தா எனக்கு தூக்கமே வருது. நம்ம 2 பேருக்கும் ஒரு பந்தயம் வைப்போமா? ஆமையும் உன் விருப்பம் என பந்தயத்துக்கு ஒப்புக்கொண்டது. இருவருக்குமான பந்தயம் தொடங்கியது. முயல் மின்னல் வேகத்தில் ஓடி மறைந்தது. ஆனால் ஆமையோ தன் கவலையின்றி எப்போதும் போல நிதானமாக தனது பயணத்தை தொடங்கியது. நான் தான் ஜெயிக்கப் போகிறேன் என்ற கர்வத்துடன் முயல் வெகு தூரம் ஓடி சென்றது. திடீரென்று முயலின் பாதையில் ஒரு பெரிய ஆறு குறுக்கிட்டது. நீச்சல் தெரியாத முயல் அங்கே திகைத்து நின்றது. அப்போது அங்கே மெதுவாக வந்த ஆமை முயலின் நிலைமையை பார்த்து வருத்தப்பட்டது. நண்பா, மறந்தாதே, என் முதுகில் ஏறிக்கொள் என்று கூறி முயலை தன் முதுகில் சுமந்து கொண்டு லாவகமாக நீந்தி ஆற்றை கடந்தது. ஆற்றை கடந்ததும் முயல் தனது தவறை உணர்ந்து ஆமைக்கு நன்றி கூறியது. அன்று முதல் இருவரும் சிறந்த நண்பர்களாக இருந்தனர். யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. வேகம் மட்டும் போதாது. சமயத்தில் பொறுமையும் ஒற்றுமையும் தான் வெற்றியை தரும். நன்றி.